சென்னை அண்ணாநகர் 2வது நிழற்சாலையில் 5வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. சிறியவர்கள் தொடங்கி இளைஞர்கள் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. தற்போது 5வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எவ்வளவு பேர் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அண்ணா நகர 2வது நிழற்சாலையில் 5வது வாரமாக இன்று ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியானது காலை 6 மணி முதலே களைகட்ட தொடங்கியது. தொடர்ச்சியாக சிறியவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை காலை முதலே களைகட்ட தொடங்கியது. தொடர்ச்சியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது களைகட்ட தொடங்கிய நிலையில் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்றது. தொடர்ந்து ஆடல் பாடல் என டிஜே ஒலிக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே நாம் இது குறித்து கேட்கலாம். ப்ரோ, ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ லைக் வாரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வேலை பார்க்குறோம். ஸோ வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ நிறைய பேர் வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தீங்கன்னா வாரம் ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டெஃபினெட்லி ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றது வருஷமா போன வருஷத்துலேருந்தே நடந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக வைப்பு தான், ஜாலி தான், ஃபன்னு தான். ரொம்ப எல்லாருக்கும் மனசில் கஷ்டம் இருக்கும், டிப்ரெஷன், அது இது வேதனை எல்லாமே இருக்கும். அது எல்லாமே தூக்கி போடுறதுக்கு ஒரு எஸ்கேப் ஜோனா இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பார்த்து வாங்க, அட்டென்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருக்கும். தொடர்ந்து ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இரவு நேரங்களில் ஒலிக்கக்கூடிய டிஜே என அனைத்துமே காலை நேரங்களில் ஒலிக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது இன்றைய தினம் களை கட்டி தொடங்கி நடைபெற்று முடிந்தது. பாலகன், நன்றி லிபிகா. விரிவான விவரங்களுக்கு மகாராஷ்டிரா ஆளுநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனும், புதுச்சேரி ஆளுநராக கைலாசநாதன் உட்பட 12 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். 10 மாநிலம் மற்றும் புதுச்சேரி உட்பட 2 யூனியன் பிரதேசங்களுக்கான புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி மகாராஷ்டிரா ஆளுநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அவர் ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநராகவும் கூடுதலாக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் தற்போது மகாராஷ்டிராவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். குஜராத் முதலமைச்சர் அலுவலகத்தில் 18 ஆண்டுகள் பணியாற்றிய கைலாசநாதன் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் கருதப்படுகிறார். ஓய்வு பெற்ற பிறகும் 11 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சர் அலுவலகத்தில் கைலாஷ்நாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இதேபோன்று தெலங்கானா ஆளுநராக திரிபுராவின் முன்னாள் துணை முதலமைச்சர் ஜிஷ்ணு தேவ் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநில ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் அசாம் மாநில ஆளுநராக இருந்த குலாப்சந்த் கட்டாரியா பஞ்சாப் ஆளுநராகவும் சண்டிகரின் துணைநிலை ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அசாம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிற்கு மணிப்பூர் மாநிலம் கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்குவாரும் சத்தீஸ்கர் ஆளுநராக ராமன் தேகாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவைச் சேர்ந்த விஜயசங்கரை மேகாலயா ஆளுநராகவும், ஓம் பிரகாஷ் மாதூரை சிக்கிம் ஆளுநராகவும், ராஜஸ்தான் ஆளுநராக ஹரிபாபுவையும் நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார்.